ஒரு கம்பியில் 2 கட்டு பூண்டு அதை எடுத்து பெருசாக இருக்கு கம்பியில் குத்தியும் சுட்டுக்கலாம். நான் நல்லா சுடணுங்கிறதுக்காக தனித்தனி பல்லாக எடுத்து நல்லா சுட்டு எடுத்து ஆற வச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தலையும் கம்பியில் குத்தி சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ், அதாவது 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். இல்லை பெருசாக 1 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் கம்பியில் குத்திட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். தோலை எடுத்துடலாம், இல்லை தோல் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், 1 மிளகாய் வத்தல் தாளிச்சிட்டு அதோட கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதோட பெருங்காயமும் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருந்ததையும் அதோடு சேர்த்துட்டோம். புளிப்புக்கு தகுந்தாற் போல் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் புளியை கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி சுட்டு வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் கல் உரல்ல, இடிகல்லில் நல்லா இடிச்சுக்கலாம், இல்லைன்னா கைனால் பிசைஞ்சுக்கலாம். அது முடியாதவங்க மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா பொங்கி வருது. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா சுட்ட பூண்டு ரசம் ரெடி. எல்லாத்தையும் சுட்டு எடுத்து செய்கிறதுனால அந்த மனமே அலாதியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.